தூக்கு மாட்டு சாவ சொல்றாங்களா நியாயமா ஏனமான இல்ல உனக்கு நியாயமா இது ரோட்ல அந்த அரச மரத்துல தூக்கு மாட்டிக்கின்னு சாவுடா பத்து ரோட்ல அரச மரம் மட்டும்தான் இருக்குமா புளிய மரம் இருக்காதானா இல்ல புளி மரத்துல போனா புளிப்பா உயிர் போகுண்டா அப்படியே அரச மரத்துல தூக்கி மாட்டு சாப்பிட்டா கல 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 கலன்னு போயிடும் அப்படியே போமா ஓட்ல ரசம் வைக்க ஒருத்தர ரெண்டு பேரும் அவனை தூக்கு மாட்டி சாவுன்றாங்க 10 பேர் அப்படிதான் சாப்பிடுற 10 பேரும் அவனை தூக்கி மாட்டி சாவுன்றாங்களே அதுவும் பாரு அந்த அளவு நீ நல்ல பையன் நீ எப்போ காலை எடுத்து வெச்சியோ அப்படியே நல்ல பேர் வந்துச்சுமா கெட்டியான வர எட்ட நீ பேசுற சார் இருட்டுல போனாலும் திட்டு கை சும்மா இருக்கிறது அதான் ஆமா எங்க பொம்பளைங்க அடிக்கூடாது ஆம்பளைங்க ஆடவர் அடிச்சா கல்ல தண்ணி மாற அளவுக்கு அடிப்போம் எங்க கண்ணல யார் கண்ணல உங்க கண்ணல ஆரியாமா ஆனா சரி என்ன பார்த்தவங்க ஆசை இல்லையா உன்னை பார்த்தாடே வினய கேக்குறான் என்ன ஐயா பெரியவரியா வணக்கம்பா பெரியவர் அவன் பெரியவர் மரியாதை கட்ட முடியாது பிடிக்கல எனக்கு அது பிடிக்கல நீ சொன்னியா சொல்லு
எனக்கு பிடிக்கலன்னு சொன்னல. பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. என்ன வேற என்ன சொல்றான் தெரியுது? ஆம். பிடிக்கல. உனக்கு புரியல வேற எதனா வாங்கிக்கணும். ஏன்னா சும்மா புரியல வேற எதனா வாங்கிக்கானா. சரி. உண்மையான வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாரு. பக்கத்துல எல்லாம் போய் வாங்கிக்கலாம். சார் இது பிடிக்கல உனக்கு? பிடிக்கல. பெரியப்பா. பெரியப்பா. ஆமா. அப்படியே பெரியப்பாவா மரியாதை கட்டிவிடுவோம். வேற மாதிரி கூப்பிடு. சித்தப்பா வணக்கம் சித்தப்பா. இன்னைக்கே சத்தம்பா. சித்தப்பாலாம் கூப்பிடக்கூடாது. இன்னைக்கே வேணாம். இப்பே இந்த கரண்ட்டுக்கு இது இப்பே சேர்த்துப்பிடு. ஏதானா நான் மட்டும் சாக மாட்டேன்டி. உன்னைய கூட கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா. சார் எதுவும் பிடிக்கலையா அவனுக்கு? அண்ணா வணக்கண்ணா. அண்ணாபா உங்களுக்கு தங்கச்சியா இருக்க மாட்டா? அப்படி எல்லாம் கூப்பிட கூடாது. தங்கச்சியா இருக்க மாட்டா? தம்பி வணக்கம் தம்பி. தம்பியை விட்டு வானான்றேன். இதுவும் எனக்கு வேண்டாம். இதுவும் பிடிக்கல. புடியல. தாத்தா வணக்கம் தாத்தா. அது எனக்கு வேணாம். இதுவும் பிடிக்கல. சார் வேற எப்படிதான் கூப்பிடுது சொல்லட்டுமா? சொல்லு. போய் நல்லா தாண்டா இருந்தா. இப்ப நல்லா தாண்டா பேசுறா. பிரம்மாக்கு எத்தனைமா? ஏன்டா அது மாதிரி பேசுற? பிரம்மாக்கு எத்தனை மாடியே? பிரம்மாக்கு வருமா? வாடி போடினா தாலியை கட்டி. ஆஸ்மாக்கு எத்தனைமா? ஆஸ்மாக்கு வருமா? அது ரெண்டுத்தையும் ஜெயிட் பண்ணு. ஆஸ்மா பிரம்மாக்கு வருமா? ஆஸ்மாக்கு வருமா? ரெண்டுத்தையும் ஜெயிட் பண்ணு. ஜெயிட் பண்ணடா. பண்றீமா? ரெண்டுத்தையும் கூட்டணுமா? இது வருமா அது வருமா? அடடே மாமா. அடியா மாமா கண்ணே. மாமா கண்ணே. மாமா பாமா கிளி. உனக்கு எப்படியா இருக்குது? உன்னை பார்த்து உன்னை எனக்கு ஆடி பட்டு மாமானே கால பொம்பளே. உன்னை பார்த்து ஏங்குறா இந்த ஆம்பளே. எதுக்காக ஏங்குற? குடு குடு வேலனா குமார் பாஜார் கல வாங்கி தாரே. சரி உங்ககிட்ட இல்லையா? ராஜார் கிட்ட வாங்கி தரேன்னு சொல்ற. அந்த துட்டு உங்ககிட்ட இல்லையா? 10 நிமிஷம் பண்ணாதடி. அவன் இருந்தா இங்க எடுத்து வரமாட்டான். வழியிலே செல் பண்ணிட்டு வந்துருவான். துட்டு குடு வேலனா குமார் பாஜார் கல வாங்கி தாரே. உன்னை பார்த்தா குறைய கிடையாது. இந்த காலு மட்டும் இல்ல இந்த காலு மட்டும் நான் பார்த்துனே போடி போடி. ஏய் போடி. புரியுதா? சொல்லுடா. மட்டுமே இல்ல. துட்டு கிட்ட வேறனா குமார்கல வாஜல வாங்கி தாரே. கெட்டிக்கார சாவி தாரே. இது போல சோரிக்கு சாவி குடுவும் சாவி இல்ல போறீங்க. ஏய் ஒடிய சாய் பண்ணா உனக்கு அது துருப்புச்சு போயிருக்கியா? அப்படியா? சரி எந்த தரமா இருக்கோ? அடி மானே உன்னை உன்னை பார்த்தா எனக்கு எதுவுமே வரல. வரலையா? சொல்லிட்டேன். உன்னை பார்த்தா எப்படி பாருது? எப்படி ஆயா உனக்கு ரொம்ப நேரமா நின்னுங்கிறேன். ஆமா மாமாவுக்கு மரியாதை தரணும். ஐயோ அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். மரியாதை கொடுக்கணும். குடி. வா வா மாமா அமரு அமரு. குரு குரு குரு. மாமா வந்துட்டியா? கால மேல காலை தூக்கி போடு. அவ்வளவுதானே? கால் இங்க வருது. ஏமாடி இந்த பக்கம் நிக்காத. இந்த பக்கம் வந்து நில்லுமா. கைவாட்டமா. ஓ அந்த பக்கம் கைவாட்டம். ஆமா. இந்த பக்கம் நின்னா தூங்குறான் விடு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குது. என்னடா வந்து வணங்கடி. மாமா என்ன வேணுமா?
அப்படியே புடியா கொஞ்ச நேரம் ஆமா மாமாக்காக முன்ன பார்த்தா வித்த மாதிரி இது எப்படி இருக்குது என்ன சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது ஏய் கொத்தனா அப்படியா நானும் ஆடு ஒரு பாட்டு மரியாதை கொடுத்துக்கிறேன் என்னடி நச்சுக்கிறேன் மாமனை பார்த்து இப்பெல்லாம் அப்படிதான் வாங்கிட்டு நெட்டி பேசாது எட்டு வாதிக்காது அப்பா அவங்களாம் இப்போதைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க தெரியுமா கலெக்டர் ஆமா வந்தாங்கன்னா நம்ம தான் தண்ணியெல்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ வணக்கம் வணக்கம் உன்னை பார்த்தா விட்ட மாதிரி இது மேல கை வைக்காத நீ கூட கண்டாலே கூட கண்டாலே அரியே உன்னை கண்டவுடன் கையை விட்டு வாங்கடிக்க சொல்லுது வந்த மரியாதை இங்க கேட்கவே ஏய் உன்னை கண்டவுடன் கையை விட்டு வாங்கடிக்க சொல்லுது வந்த மரியாதை இங்க கேட்கவே ஐயோ ஒண்ணுமே ஒரு குழந்தை வந்துக்குது குழந்தை எப்படி பேசணும் எப்பவுமே இல்லாத இப்பதான் நாங்க ஒன்னா சேர்ந்தோம் அதுவேளை கத்து வாயில போட்டுடா பாவி குழந்தை பார்த்தா எப்படி இருக்குது அதுவா எம்மா எங்கம்மா எங்களுக்கு 1000 இருக்குண்டா ஆமா அப்படியே சொல்றேன் என்ன நினைச்சுக்கிற நீ ஒரு பொம்பளைய பார்த்தா எப்படி நினைக்கிறேன் டேய் ஓ குடுத்தனா ஆமா இங்க இவதாடா பெரிய மனுஷனே ஏனா இவதா எனக்கு பிடிக்கும் யார் இவர் புடி வாமா நாங்க வாமா ஒரு குழந்தை வந்துக்குது எப்படி தெரியல 6 அடி அடிச்சடா அம்மாடா சரிடாப்பா ஒரு குழந்தை வந்தா என்ன மாதிரி பேசணும் என்ன மாதிரி பண்ணணும் அது தெரியும் உங்களுக்கு அம்மா நாங்க இருமா அவனே மேல டேய் வா இல்ல அவனே மேல இல்ல பாத்தியா அப்பயே சொன்னேன் நெருங்காது என்ன அடிக்காதுமா அடிக்கு எனக்கு மனசு வரலடா எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஆம்பியாமா நானு ஒரே ஆம்பளை ஐயோ, ஒரே ஆம்பியா ஒரே பிள்ளையா ஒரே அப்படியே நீ கேட்டு சொல்லு விளக்கமா தெரியுமா இதுவா என்ன நாடு ஏது இதுவா
இது சைனபுரம். தேவலோகம். ஓ தேவலோகமா? ஆமா. சரிம்மா. தேவலோகத்திலே நடினம் ஆடக்கூடியவள் எங்க அக்கா 2 பேரு. ஓ உங்க அக்காவா? ரொம்ப ஊர்வசி வந்தாங்க 2 பேர் முன்ன பார்த்தேன். என்னுடைய பெயரோ மேனகா. ஓ மேனகா, அழகான பேர் மேனகா. புரியுதா? புரிஞ்சுக்கணுமா? அப்படி இருந்தாலும் என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். புறப்படு போலாம். இன்னும் நோடு வருதா? இறங்கி மதவன் இந்த மூணு வந்துச்சு, அதெல்லாம் தண்ட கர்மாந்திரம். இது வந்துச்சு பாரு. எதுக்கு மாமா? ஏய் பீமா, வந்துட்டாரா? பாத்தியா? நாலாவது குட்டி. குட்டிடா குட்டிடா. ஏச்சே வரலடி உன்னை பார்த்த உடனே. ஏன் வராதுப்பா? சாமி, டேய் ஓ வந்தவனே மாமான்னு கூப்பிட்டு என்னை பார்த்தாலும் உனக்கு ஆசையே வரலையா? உன்னை பார்த்தா யாருக்குமே ஆசை வராது இருக்கும். நாட்டே மிருதக்காரனை பார்த்து பாடுறேன், என்ன பார்த்து பாட மாட்டேன். உன்னை பார்த்த உடனே மாமா கோடி அழகி, கோடி அழகி, எத்தனை அழகி, கோடி அழகி. எப்படி என்றால் ஆடி காதல் கட்டி மூக்கு பச்சை நீலதா.
சாதமாக நீ நான் இருந்தா சாம்பாரா வரியா? ஆமா. டேய் நல்லா அறிவுடா டேய். ஆமா. சரி காதல் கத்திரிக்காய் அப்புறம் சொல்லு சொல்லுடா சொல்லு டப்புனு சொல்லு. மூக்கு பச்சை மிளகாமா? மூக்கு பச்சை மிளகா. ஆமா. அதுதான் மேல 2 பச்சை மிளகாய் காணாது. தெரியாதா? மத்த காசிங்கள போய் காத்தான்னு சொல்றா. ஆமா ஆமா இப்போ நல்லா பைத்து போயிடுது. அது கிளி உட்கார்ந்து மாமா ஏண்டா அப்படிதான் இருந்தாலும் நீ பார்த்தா யாரும் தெரியுங்களா? விளக்கமா நான் யார் தெரியுமா? யாரு? நான் காஞ்சிபுரத்து சிங்காரி காதல் காஞ்சிபுரத்து சிங்காரி காதல் அடே பையா தக்கி படி சக்கரை போட்டு நக்கு நக்கு நக்குடா. எதை காமிச்சா? நீதாம்மா நக்க சொன்ன என்னத்த சக்கரையே ரெடியா தான் இருக்கிற பிறகு ஆ, எல்லாத்துக்கும் ரெடியா? ஆமா. தெரியுதா மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஏமா என்ன நல்லவர் நல்லவர் ஆமா வல்லவரு. யாரை தெரிந்தவர்? சரி இருந்தாலும் நான் யார் தெரியுமா? பேர் சொல்லுமா? இதெல்லாம் நாடி தேவலோகம். தேவலோகம் ஆமா. தேவதேவி தேவதி மன்னர் ஓ தேவந்திரர். அந்த விதத்திலே நாட்டிய வரக்கூடிய நாட்டிய பெண் ஏ. ரம்பை ஊரசி மேனகை துலோத்தமன் சொல்லக்கூடிய ஏ. 4வது நாட்டிய பெண் 7 வயது துலோத்தமன் இருப்பார்கள். ஓ, உங்களுக்கு துலோத்தமை. பிரபுடி பாதம் பணிந்தே எனக்கு பாவனாலே பாதம் பணிந்தே எனக்கு பாவனாலே பாதம் பணிந்தே அவனாலே பாதம் பணிந்தே பாதம் பணிந்தே அவனாலே பாதம் பணிந்தே எனக்கு பாவனாலே. அக்கா ஊர்வசி வணங்குகிறேன் வாழ்த்துக்கள் அக்கா. நல்ல முறையிலே இருமா. மேல வந்தனம் அக்கா. ஆசீர்வாதம் அக்கா, துலோத்தமை அதை கூடி வந்துடும் அக்கா. நல்லா இருக்கியா பட்டி? ஏமா வாங்கிட்டு வந்த பையன் நமஸ்காரம் ஏமா. வாழி எந்தன் கண்மணி கையகத்தில் பொன்மணி. கையகத்தில் பொன்மணி. அக்கா தங்க அனைவரும் நல்ல முறையிலே வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அக்கா? வன வேடிக்கைலாம் பார்க்கலாம் ஒரு ஆசை இருக்கு. வேதவன் சொல்ல வேண்டுமா? மல்லி முல்லை கொங்கு மந்தார பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் பறித்து ஆரமாக தொழுது கூந்தலிலே வைத்து அழகு பார்க்கலாம் என்று எனக்கு ஒரு ஆசை. அப்படி அக்கா? என்ன சொல்ல வரீங்க? அப்படியே அக்கா அக்கா. அக்கா இருக்கா? பத்தியா? டேய் அருவி பத்தியா? உள்ள போய் நான் பண்ணுவோம். ஒண்ணு இல்லம்மா எங்க ஆயாக்கு சோப்பு போடுங்க. வாடா இங்க. நீ வாடா. உள்ள போய் என்ன பண்ணுவோம் அப்படியே? மொத்தமா ஏமா புடுங்குறீங்க. பயந்த அவனு ஒண்ணும் பண்ணாதீங்கடி. அக்கா வாய்க்கு போய் வாயா எடுத்து வா பப்பு வச்சு எங்க அக்கா பன்னீர் உங்க அக்காவும் நல்லா கம்முனு
புரியுதா? அதுக்குள்ள வாய் அடக்கூடாது. சரியா இருக்குங்களா? நீ வயசாகி போடு காயவன். நீ ஏன்னு காமிமா என்னத்துக்கு காசு? என்ன காமிமா? நந்தவனத்தை பத்தி சொல்லுங்க அம்மி சொல்றேன். நான் ஒத்தி நாங்க நந்தவனம் போக போறோம்டா. நீ வரியா? வரமா என்ன பண்ணுவ? யாரு நீ உங்களை கொடுத்தாம வரேன் வந்து என்ன பண்ணுவ? ஏன்? அங்க காட்டுல நீங்க நந்தவனம் போறீங்க பாரு ஆமா. அங்க பிசாச்சில குஞ்சு பொச்சிருக்கோம் ஏய், 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 ஏய். இல்ல இவங்க ஒண்ணே ஒண்ணுக்கு அது ஆசைப்படாதீங்க. கனவாடிக்கே பார்க்க வேண்டும். நீங்க பயப்படுவீங்க. பாருங்க, வரேன். பயந்தா? அதனால நான் வந்தேன்னு வச்சுக்க நான் வரேன். அவன் அதனை பறிச்சுங்க. மூஞ்ச பாரு நல்ல பல்ல கேட்டான். சரி என் கூட துணியா வரியா வினியா வரியா துணியாதான் துணியா போறேன் வரியா சரி போலாம் சரி வாங்க வாங்க வாங்க. சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் பார்க்கும் நேரத்திலே என் மனமானது எப்படி இருக்குது? வாங்க சொல்றேன். அக்கா, இந்த நகரத்தை பார்க்கும் பொழுது மல்லி, முல்லை, கோபி, மந்தாரை இவையெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? அக்கா, மல்லிகை மலர்மணமே மகிழ்வோ மருந்தினமே நாட்டிலும் கவியேற்றிலும் மல்லிகை மலர்மணமே மகிழ்வோ மருந்தினமே
பார்த்து விட்டோம். நந்தனத்தை பார்த்து விட்டோம். இந்த ஓடி வரணும் போல தெம்னு. டேய் அறிவு, this is water. வாட்டரா? Master. ஓ இல்ல உன தூய்மை எங்க கிடார் போட்டு அமிக்கிடுவேன். வாட் போட்டு கேட்கிறீங்க. சரிக்கா. சரி இருந்தாலும் ஓடி வரேன். நீங்க எதுக்காக ஆயிட்ட? ஐயோ வந்துட்டேங்க. வந்துட்டியா? என்னப்பா? மகாராஜா மறுபடியும் உத்தரவு. அண்ணா ஆனாவன் ஏய் அருணா அருணா சொல்ல வேண்டாம், நீ அங்கம் குறைந்தவன். உன்னை ஏளிடம் செய்வார்கள் என்று உரைத்தார். சிந்திக்கின்றேன். ஏதாயிலும் செயல் பிறக்கும் என்று யோசிக்கிறேன். ஒன்றும் புரியவில்லை. எப்படி சென்று நான் வெற்றி மாலையை சூடி வருவேன் என்று ஒன்றுமே புரியவில்லை. என்ன அலங்காதீங்க. வீணநாதம். சஞ்சாரியே, நாரத மகாமுனிவரே, அடியேன் அருணா, ஏனோ முகமாட்டமாக இருக்கிறாயே. எப்படி என்றால் தேவலோகத்திலே ராஜசபை கூடி இருக்கின்றது. அவ்விடம் என் அண்ணன் சென்று வருகிறேன் என்று உரைத்தார். அண்ணா உலகத்திற்கு நீ ஒளி தர வேண்டும் அல்லவா? அதனால் நீ வேண்டாம், நான் சென்று வருகின்றேன் என்றேன். தம்பி அருணா, நீயோ அங்கம் குறைந்தவன், அங்க ஈனமானவன். அதனால் சென்றால் உனக்கு மரியாதை கிடைக்காது என்று உரைத்தார். அண்ணா, நான் அங்கே சென்று வெற்றி மாலையை சூடி வருகிறேன் என்று என் அண்ணாவிடம் வீரத்தோடு உரைத்து வந்தேன். வீரத்தோடு அங்கு உரைத்து விட்டு வந்து விட்டோமே, எப்படி தேவசபை செல்வது என்று சிந்திக்கிறேன். தெளிவு பிறக்கவில்லை. என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. உண்டான மார்க்கத்தை நீங்கள் ஏதாயிரம் குறை செய்வீர்களா? அருணா, சொல்லுங்கள். நீ தான் மறந்து விட்டு இருக்கிறாய். ஐயோ பாவம், நீ பிறக்கின்ற பொழுது உன் தாய் செய்த குற்றத்தினாலே அங்கீகரமாக பிறந்தாய். என் தாய் செய்த ஆமா, இளையவளாகிய சத்ருக்கு இளையவளோ வினோது. அந்த வினோதைக்கு 104 குழந்தைகள் பிறந்தவர்கள். 104 குழந்தைகள் இளையவளுக்கு பிறந்தவர்கள். நமக்கு வைத்த முட்டை என்ன ஆனது என்று உடைத்து பார்க்கலாம். என்று உடைக்க அனைத்தும் கூடி கால்வாக மட்டும் உடலில் அனைத்து உறுப்புகள் தாயானவர் ஐயோ பதறி எழுதார். என்ன செய்தாய்? தாயே, என்னை அங்க பொழுது செய்து விட்டாயே. உன் தங்கைக்கு நீ அறிவையாக இருக்க வேண்டும், படிப்பெண்ணாக இருக்க வேண்டும். சாபத்தை கொடுக்க சாபத்துக்கு மகந்த உன் தாய், மகனே கவலைப்படாது, எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு என்ன உருவம் வேண்டுமோ அதை நினைத்தால் உனக்கு வரும் என்று வரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை மறந்து விட்டாயா? அந்த வரத்தை பயன்படுத்தி புதியதாக ஒரு உருவத்தை ஏற்படுத்திக் கொண்டு உருமாறி தேவலோகம் செல்லலாம். என்ன உரு தெரியுமா? என்ன உரு? சொல்லிக் கொண்டே போகிறேன். சொல்லிக் கொண்டே
ஜோடிக்கு ஜோடி 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 நீயும் நானும் ஜோடி 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 நீயும் நானும் ஜோடி 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 நீயும் நானும் ஜோடி நம்ம ஓடி போலாம் அடி ஆத்துனா மட்டுமே அவங்க ஐயோ அப்படிலாம் பார்த்தோன்னு அவரு கூடாதாப்பா அவனுக்கு போதும் உன்னை பார்த்தோன்னா கற்பனை நிகரற்ற அற்புதமான சபையிலே வந்தவள் இன்னார் இனியார் என்று தெரியாமல் அகடவிடமா பேசுகின்றாயே தவறு அல்லவா? அம்மா உன்னை விளக்கமா சொல்லுமா உன்னை பார்த்தா ஒரு பொம்பளையம்மா பொம்பளைதாம்மா பேசுது பேச்சே வரலமா என்ன உன்னை பார்த்தா எனக்கு ஒரு தெரியுமா தெரியுது ஒரு ஆம்பளையாவே எனக்கு தெரியுது ஆமா சொல்லுமா வர இருறா இன்னும் டைம் இருக்குது படிக்கணும் தெரியல வீடியோ வேற எதுங்கிறா சொல்லுமா நான் யார் யாருமா கண் கண்ட தெய்வமா விளங்கக்கூடிய யார் கிழக்கு திசையில உதவியாக வரக்கூடிய ஓ சூரிய பகவான் அவருக்கு ரதசாரதி அருணன் அருணன் என்று சொல்வார் மரியாதை கட்டு மூடுன்ற நானே இதுவரையிலும் வந்தவங்களுக்கு என்ன மரியாதை கிலோ கணக்கில் குத்துக்கிறேன் என்ன என்னமா அருணனா யாரு ஒரு ஆம்பளை ஆனா உன்னை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது உனக்கு மட்டும் மூடு பழமா இருக்குது நீ அருணன்னு சொன்னா யாருன்னு நம்புவாங்களா காரணம் இருக்கிறது காரணம் இருக்குதா ஆமா அது எப்படிமா அது அந்த குறைவாக இருப்பதினால் சென்றால் உனக்கு மரியாதை கிடைக்காது என் வார்த்தை கேள் கேள் என்று சூரிய பகவான் சொன்னார் ஓ உனது அண்ணன் ஆமா ஆண்டவா நடப்பது நடக்கட்டும் நடக்கட்டும் நான் சென்று வருகிறேன் அப்படி என்று விடை பெற்று வந்தேன் வந்தீங்க தேவ சபையிலே சுரர் 33 தேவர்களும் தேவர்களும் 48 மகரிஷி கூட்டங்களும் கிண்ணரர் கிம்புருடர் திட்டுவித்தாதரர் கருடகாந்திரவர் இந்திராதி தேவர்கள் பிரம்மாதி முனிவர்கள் வான எந்திரராதி எண்டிசை காவலர் மதி இரவு ஆதி சூரர் அசுரர் அந்துரோணவாசிகள் மணியுரர்கள் சப்த ரிஷிகள் அத்துணை பேர்களும் மும்மூர்த்திகளும் அமரக்கூடிய தெய்வ இடம் பொன்னுலகம். ஓ பொன்னுலகம். ஆமா. அந்த பொன்னுலகத்துக்கு போயிட்டு நீ ஏன்டா அசிங்கப்பட்டு மரியாதை கெட்டு வர போற? ஓ வேதனை ஏன்டா பட போறே? இந்த வேதனையோடு நான் வந்து கொண்டிருக்கும் வேளையிலே இருளாக சஞ்சாரி அவலங்கமடியான நாரத மகாமுனிவர் தோன்றினார். ஓ நாரதர். ஆமா. அடே அருணா, அருணா இப்படி சென்றால் உனக்கு மரியாதை கிடையாது. மரியாதை கிடையாது. ஆதியிலே சொன்னதை நினைத்து பார். ஓ என்ன பெண்ணாக செல், உனக்குண்டான மரியாதை கிடைக்கணும். அதனாலதான் நான் தவறு நீ சொன்ன மாதிரி பொம்பளையா தெரியுதுன்னு பேர். பொம்பளையா மாறி வந்திருக்க. ஓ பொம்பளையா மாத்தீங்க. ஆமா ஆமா. இதை நீ வச்சுக்க. என்ன துட்டு கட்டு யாருன்னா கொடுத்துவாங்க உனக்கு, அதனால ஜனத்துக்கு கொடு. சரிம்மா ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறோம். மொத்தம் சேர்த்து கொடுத்துவாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அவர் அப்பா அவங்க கொடுத்தாரா கொடுத்துட்டாரா? இரு அவர் இப்போ கிராமம் கொண்டாடிட்டாப்பா. இன்னும் ஒரு மணி நேரம் போட்டுமே. வாழ்த்து இல்லை, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிராமம் வாழ்த்து 10 ரூபாய் வருதோ வரலையோ அது அப்புறம் காசு. இந்த ஒரு மணி நேரம் கழிச்சு கூட வாழ்த்துக்கிறேன். சரி சரி. ஏன்னா அப்பா பேர் சொல்லி கொண்டாடிட்டுமா, கிராமம் கொண்டாடிட்டுமா? இதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். நல்லா இருக்கிறாரு. என்ன பண்றாங்க இந்த வயசில்? நீ இப்படி பேசவே கூடாது. நான் அவ்வளோ கிட்ட வந்து நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பயமாக்குது. கேமரா வச்சுக்கிது. ஆமாம், அதெல்லாம் இறங்கின்னு இருக்கோம், ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கோம். அப்புறம் மானம் போவோம், கம்முனு போ. நம்ம தனிப்பட்ட விஷயமா எதுனா பேசிக்கலாம். எனக்கு தான் கூட்டம் முக்கியாவது விஷயமா. சரி, அதனால் சந்தலப்பா அதிக வாழ்த்துட்டு கிட்ட செஞ்சுருக்கலாம் இல்லையா? பண்ணிட்டு
பெண்ணாக உருமாறி உருமாறி தேவ சபைக்கு சென்று சென்று எப்படியாகிலும் என் அண்ணன் சூரிய பகவானிடத்தே நம் கண்ணார காண்கிற தெய்வம் 3 தெய்வம். அம்மா, அம்மா, அப்பா, சூரிய பகவான். சூரிய பகவான். ஆமா ஆமா. இந்த 3 தெய்வத்தை தவிர கண்ணால எந்த தெய்வத்தினா பார்க்க யாருமே பார்க்க முடியாது. அப்ப முதல்ல யார்? மாதா. ஆமா மாதா, பிதா, குரு, தெய்வம். ஆமா. புரியுமா? ம். சரி. ஆகினால் ஏய். எப்படியாகிலும் சென்று சென்று. நம்மால் முடிந்தவர்கள் ஏன் அங்க இருக்கிறாங்க விதவிதமா நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார். ஓ நாட்டியமான ரம்பை, ஊர்வசி, திலோதமை, மேனகை என்று சொல்ல முடியாத 4 பேர் இருக்கிறாங்க. இருக்காங்க. அவரிடத்தில் சென்று அவர்களை மிஞ்சி நான் என்ன மரியாதை பெற்று வர ஒண்ணுமே புரியல. நாரதர் தன் வார்த்தை கேட்டு கேட்டீங்க. பெண்ணுருவமா வந்துட்டோம்பா. ஆமா ஆமா. புரியுதாப்பா? கையில் ஆழி எடுத்தாரு கண்ணானை வந்து உதவி செய்வான் மாசுரரை முன்னே யான் வட்டானம் செய்ததின் பின்னே உசுரரை புறவளரை போற்றும் கவீஸ்வரரை கைசியரை சுத்திரரை இந்த மகா சபையில் உள்ளவரை கைசிற கொண்டடி பணிந்து அடிப்பணிந்து கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் நீர்வளம் நிலவளம் கோவளம் குடிவளம் என சொல்லும்படியான அஷ்டவளங்கள் பொருந்திய நமது புண்ணிய பூமியா விளங்கும்படியான சைனபுரம் என்று சொல்லும்படியான கிராமத்திலே எழுந்தருள் இருக்கும்படியான விநாயக பெருமான், முருகபெருமான், தங்கமலையான், வெள்ளிமலையான், பொன்னுமலையான் அத்தகைய தெய்வத்துகள் பெயரால் நமது சிறுவஞ்சிப்பட்டு ஞானமுருகன் தெருக்குத்து குழுவை வாழ்த்தி 201 ரூபாய் கிராம வாய்த்தா கொடுத்திருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். சைனபுர கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் மாரி, வீரி, துர்க்கை, அங்காள பரமேஸ்வரி, ஊரை கார்க்க கிராம தேவதை, இன்னும் திரௌபதம்பிகை, ஆலய தர்மகர்த்தாக்கள், இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர், உப தலைவர், வார்டு நண்பர்கள், நாட்டாண்மை பெருதினம் மேட்டுக்குடி ஆலய தர்மகர்த்தா, இன்னும் பெரியோர்கள் கிராம சார்பாக நமது சிறுவஞ்சிப்பட்டு ஞானமுருக தெருக்குத்து குழு வாய்த்து 200 ரூபாய் கிராம வாய்த்தா கொடுத்திருக்கிறார். அன்னாருக்கு நன்றி, வணக்கம். இன்னும் சைனபுர கிராமத்திலே வாழ்ந்து பேரோடு புகையோடு வாழ்ந்த எல்லாம் பேருக்காக பெருமை சொல்லிக்கிட்டு இல்லை. அவர் அப்பேர் கொற்ற வேலையில் இருந்தவர் தான். கலைத்துறையில இந்த கலைத்துறையில கண்ட பலனு நல்லா அண்ணா நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இதுல சம்பாரிச்சு 4 ஏக்கரா சேர்க்கலாம், 5 ஏக்கரா வாங்கலாம், 30 சேவரம் சம்பாதிக்கலாம்னா சேவரம் கிராமம் ஒன்னியும் 1000 ரூபாய் விற்கல. ஆமாமா. புரியுதா? இந்த பேர் தான். இந்த பேர் எடுத்து யார் தெரியுமா? யாரு? அது இருக்கிறார் ஐயா மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வாத்தியார் தாம் மாரி ரெட்டியார் ஐயா நீத்தார் வழிபாடு நினைவு நாளாக நமது சிறுவஞ்சிப்பட்டு ஞானமுருகன் தெருக்கூத்து குழுவை கொண்டு வந்து ஊத்து ஆடுறது பெருசு இல்ல, பேர் எடுக்கணும். பேர் எடுத்தா பெருமை வரும், பெருமை வந்தா புகழ்ச்சி வரும். இதுக்கு நல்லா உழைக்கணும். உறுதியான முடிவு, கடின உழைப்பு, இஷ்டமா கஷ்டப்படணும், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்தா வெற்றி கிடைக்கும். புரியுதா? சும்மா ஏதோ வந்தோம் போனோம் ஏதோ போய் வச்சு துட்டு கொடுத்தாங்கன்னா இங்க செல்லாது. சைனபுரத்தில் குழந்தையிலேருந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க பார்க்காத நடிகர் கிடையாது, ஆடாத நாடகாரும் கிடையாது. என்னுடைய ஒரு 30-32 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாலாம் 50 வருஷமா அடிக்கிறாங்க. என்ன இங்கே ஆடாத நடிகர்களே கிடையாது. இந்த காஞ்சிபுரம் வட்டாரத்தில் செய்யாறு வட்டாரத்தில் இவங்க பார்க்காத நாடக நடிகர்களே ஆதிலிருந்து கிடையாது. அப்பத்திலிருந்து என்ன பேர் கொற்ற பெரியவாள் இந்த கலைத்துறையில் இருந்த ஜாம்புவான்கள். அதுல எங்க வாத்தியார் மிகப்பெரிய வாத்தியார், பெரிய கடல் விபூஷண வாத்தியார். அது நான் அவசியமா எப்பவுமே என் உயிர் செத்தாலும் நான் சொல்லுவேன், என் உள்ள சொல்லுவேன். நானே செத்துட்டாலும் இதோ சொல்றேன், அப்புறம் வரேன். இதோ இருக்கு பாய்க்கு சீட்டு இங்க எடுக்க முடியாது, உள்ள எடுத்து வாய்க்கிறது.
அப்பேர் கொற்ற பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பார்த்த ஒரு இடம். அப்பேர் கொற்ற மாணிக்கெல்லாம் மண்ணில் மறைஞ்சு போயிருக்கு. நம்மெல்லாம் ஒரு நியூஸ் கூட கிடையாது. உண்மைதான். இந்த எம்ஐ இந்த ஒரு எம்ஐல கால் பாகம் கிடையாது. புரியுதா? இதுல வந்து 10,000 எத்தும் போடலாம், 30,000 எத்தும் போடலாம்லாம் நினைச்சு தொழில் வரக்கூடாது. உண்மைதான். போயிட்டு வந்து நம்ம கேட்காத முன்ன 30,000 கொடுப்பாங்க, அது வேற விஷயம். டிஃபன் காசு 3,000 கொடுப்பாங்க, அது வேற. குமார் என்ன சிரிக்கிறாரு? ஏங்க சிவகுமார் அண்ணன் 2 பேர் எக்ஸ்ட்ரா கூட்டு வந்துக்கிறாரு. குமார் வாலி மோச்சு சொல்லிட்டு என்னடா ஆளே இல்லை குமார் கம்பெனில எல்லா கூத்தம் ஆடுறான் அப்படின்னு நம்மளுடைய அன்புக்காக வருவாங்க. அதனால 2 பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு இன்னும் 32,000 கூட கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம உள்ளத்துல இடம் பிடிக்கணும். புரியுதா? பணம் பெருசு கிடையாது. ஆதி நாள்ல வறுமை. அதனால கல்வி ஒழுக்கம் இது மேன்மை. கல்வி ஒழுக்கம் இருந்தா கல்வி வரும், கல்வி வந்தால் மேன்மை கிடைக்கும், மேன்மை வந்தால் பெருமை கிடைக்கும், பெருமை வந்தால் புகழ்ச்சி வரும். சும்மா வந்துறார் 10 வருஷமா சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு ஆரம்பிச்ச கம்பெனி. சின்ன குழந்தைங்களை வச்சுக்கின்னு ஆரம்பிச்ச கம்பெனி 10 வருஷம் ஆகுது. இதை கெடுக்கணும்னு நினைச்சா ஆண்டவன் தான் கெடுக்கணும். மனுஷால் பார்த்து கெடுக்க முடியுமா? ஒருத்தர் நிறுத்தத்தோ ஒருத்தர் வேணான்னு சொல்ற உரிமை எனக்கு உண்டு. நான் யாரையும் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஐயா வரீங்களா? வாங்க, நன்றி. நம்ம கம்பெனிக்கு வரீங்களா? வாங்க. ஐயா எனக்கு பிடிக்கல போறேன்றியா? நன்றி. சித்தப்பா கம்பெனி போறியா? ரொம்ப ரொம்ப நன்றி. தாராளமா போயிட்டு வா. ஏன்னா அது அவங்க சுதந்திரம். இதுவரை 15 கம்பெனியில் ஆடிட்டேன். நான் ஆடாத கம்பெனியே கிடையாது. குறைஞ்சபட்சம் 200 ஆட்டுக்காரா கூட ஆட்டிட்டேன். அது பெரிய விபூஷணிவாதியாருக்கே ஜோடி ஆட்டிட்டேன். என் வயசு பசங்களை யாருக்குமே கிடைக்காது கொடுப்பனது. அது எனக்கு மிகப்பெரிய அவருக்கு ஜோடி. அது எப்பேர் கொற்ற கடல். அப்ப நான் எவ்வளவு புண்ணியத்தை பண்ணிருக்கணும். உண்மைதான். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? வாயில வடை சுடக்கூடாது ராஜா. நம்ம கையில செல்லாது. ஆனா இது செல்லணும். அதுக்காக நான் பெண்ணை வந்துக்கிறேன். அதுக்கு நீத்தார் வழிபாடு நினைவு நாளாக. ஏன்னா எவ்வளவு கூத்து இருக்குது. நான் மகாபாரத கூத்து எவ்வளவு ஆடிட்டு இருக்குது. திரௌபதி அம்மா கோயில் இருக்குது. சயனபுரத்துல ஆடாத கூத்து கிடையாது. உண்மைதான். எல்லாம் 2 இறந்து வசந்து ஆடுவாங்க. நீ ஒரே இறந்து ஆடிட்டே போயிட்டேன்னு பெரிய இதெல்லாம் இது பாலங்குது ஆட வேண்டியதுதான். நம்ம என்ன வீடியோ நீ வக்கார் பெருப்பா கொஞ்ச நேரம் நான் கதைக்கு போனேன். இன்னும் எவ்வளோ கதைக்கு இன்னும் வாலி வரணும், சுக்கிரீபம் வரணும், ஆஞ்சநேயர் வரணும். வேணா அவ்வளோ கோவப்படக்கூடாது இந்த வயசுல. கம்பெனி இந்த அளவுக்கு எல்லாம் கலப்பி ஆடக்கூடாது கம்பெனி அப்படின்னா எதுக்காக சொல்ல வரணும்? அப்பேர் கற்ற இந்த கலைத்துறையில இருந்தே மாரி ரெட்டியார் மிருதங்க வாத்தியார். ஆமா எத்தனையோ கம்பெனிக்கு போயிருக்குது. போனு எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கூட பண்ணிருக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஆண்ன்ற கொடுப்பனை நமக்கு தான் இருக்குது. நம்ம தேடி போல நம்மளுக்கு கொடுன்னு சொல்லல. நம்மளை தேடி வந்ததுன்னா நம்மளால முடிஞ்சது உழைக்கணும். உண்மைதான். உழைக்காம எதுவும் வர முடியாது ராஜா. நீ உழைக்காம நீ எத்து போனாலும் அது நிலைக்காது. உண்மைதான். புரியுதா? அதனால வழி இஷ்டமா கஷ்டப்படு. உன் வேலைக்கு அதுக்கு தகுந்த துட்டு கடவுள் வேலை செய், கடவுள் கொடுப்பான். உண்மைதான். கலை நீ நேசி, கலை தாய் உன்னை பார்த்துப்பா. புரியுதா? நீ ஒண்ணுமே இல்லாத நான் எத்த பண்ணும் அத்தை பண்ணுவேன்லாம் என்னாண்ட பேசக்கூடாது. நான் வேற மாதிரி. சரிம்மா. எனக்கு அனுபவம் சின்ன வயசு. ஆமா. ஆனா 90 வயசு ஆளுக்கு இருக்கிற அனுபவம் உண்டு கலைத்துறையில. உண்மைதான். புரியுதா? சரிம்மா. எனக்கு உரைக்கிற ஜென்மத்துக்கு உரைச்சா போதும். உனக்கு புரியணும் அவசியம் கிடையாது. என்ன அது காரணம்? சரிம்மா. உன்னால முடியாது சொல்லிட்டு போய்கிட்டே இரு. எனக்கு கொடுக்க 1000 பேர் இருக்கிறான். நீ நேமே மாத்துன்ற என் உயிர் இருக்கிறவர்கள் அது நடக்காது ராஜா. நீ மாத்த நினைச்சுனா நீ வேணா போ. குமார் அன்புக்காக 1000 பேர் வருவான். இது வேற கம்பெனி விஷயம். அது உரைக்கிறவங்களுக்கு வரைக்கும் மன்னிக்கணும். ஏன் வேற கதைக்கு போறேன்னு சபையில் இருக்கிறவங்க மன்னிக்கணும். அது மாதிரி ஒரு புகழ்ச்சி இருக்கணும். இன்னைக்கு இவர் எங்கே இருக்கிறார்? ஆனா இவரு அங்க ஒண்ணு யாருக்குப்பா கூத்து கொட்டாங்கன்னு கேட்டா சொல்றாங்க மிருதக்காருக்கு வாத்தியார் உசாராடு குமார் அப்படின்றாங்க. ஏன் சொல்றாங்க? அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிக்கிறாரு. அவர் இன்னொருத்தர் சொன்னார் பெரியப்பா யாரு? கண்ணப்ப ரெட்டி. அவங்களாம் மண்ணில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பேர் சொல்றாங்க. நம்மள இறப்புமானே தெரியாது. உண்மைதான். கண்ணுக்கு தெரியாத இடத்துல கோடி கணக்கு சொத்து வச்சிருக்கலாம் ராஜா. தோங்குறவங்க எழுந்தாதான் நிலை. உண்மை. அது பட்டுன்னு ஆத்து தாக்க வச்சுன்னா மொத்திட்டாமல்
ஒழுங்காக வாழணும், ஒழுக்கமாக வாழணும். முடிஞ்சால் முடியுது, முடியலாம் முடியல. இந்த வாயில் வடை சுரத்து, இந்த 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 பக்கோடா வேலை ஜிகிருதாண்டா, இந்த வேலை என்னாண்ட காட்டக்கூடாது. சரிம்மா சரிம்மா, புரியுதா? புரிஞ்சுக்கணும். ஒருத்தனை கம்பெனி விட்டு பாய் கட்டிட்டு போன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை உண்டு? அது ஓனர். நான் நினச்சா 1 லட்சம் பேமெண்ட் கொடுப்பேன், பேமெண்ட் கொடுப்பேன். ஆமாம், உண்மைதான். வேலைக்கு இது நான் கொடுப்பேன், என்னால் முடியும். நான் தான் சொல்லணும். என்ன எல்லாரும் கேள்வி கருத்து கேட்பேன், முடிவு நான் பண்ணணும். ஆமாம், நீ பண்ணுறதுக்கு யாருக்கு? உண்மைதான். தப்பு தான் அது. ஃபர்ஸ்ட் அப்பேற்பட்ட மாரி ரெட்டியார் குடும்பத்தினர் நீத்தார் வழிபாடு நினைவு நாளாக ஏதோ நம்மளுக்கு 6 கொடுப்பனை கிடைச்சிருக்குது. கடைசியில முறையோட தர்ப்பண காட்சியோட கர்ணன்லாம் வந்து எனக்கு காமிச்சிருக்குமாரு. அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகும் போல இருக்குது. என்னன்னா நீ முறையோட பண்ணு, நான் பண்றேனா? 1 மணி நேரம் அதிகமான இருக்குது. என்ன இருக்குது? இதுதானே தொழில். இதை விட்டா நம்ம வீட்டுல அடுப்புல போனதா தூங்கும். கண்டிப்பா அதான் உண்மை. நம்ம சொத்துக்காரன் கிடையாது. உண்மைதான். கூத்தானதான் கஞ்சி எனக்கு இல்லை. என் குடும்பம், என் குழந்தை குட்டி எல்லாமே கூத்தானது. இப்போ இல்லை, 32 வருஷமா எங்கள் அப்பங்காலத்துலேருந்து எல்லாம் யார் கொடுக்குற காசு? இந்த மக்கள். ஆமாம், அந்த மக்கள் மனசில் போய் நிற்கணும். நீ ஒன்றுமே தெரியாத வந்து எங்கேயும் பேசிட்டு இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. தவறு தான் அது. புரியுதா? சபையாருக்கு கொஞ்சம் என்னையே நான் அடக்கின்னு பேசுங்கிறேன். பழைய குமார் வந்தால் எதிரில் நிற்க முடியாது. அது பல ஆட்டக்காருக்கு தெரியும். அப்பே சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன் நான். திருச்செந்தூர் வேளாண் மாதிரி நீத்தார் வழிபாடு நினைவு நாளாக ஐயாவுக்காக நம்ம சிறுவஞ்சப்பட்டு ஞானமுருக தெருக்கூத்து குழுவை கொண்டு வந்து வாலி மோட்சம் என்கிற சொல்லும்படியான கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப தேவ சபைக்கு நான் போகணும். நீங்க போகணும். வாக்கு கொடுத்துட்டேன் சூரிய பகவானுக்கு. நம்ம எப்படிதான் நம்ம மாலை மரியாதையோடு போனாதானே ஒத்துப்பாரு. ஆமா, ஒன்னு அப்பதான் ஒத்துக்குவாரு சூரிய பகவான். காரியம் பேர் எடுத்துட்டு எதுக்கு நம்ம ஜெல்மு தேவை? ஒரு பாரத குத்தாருன்னா ஒரு 4 ராத்திரி ஆறுனா 5வது ராத்திரி கோட்டை விட்டா என்ன குமார் 4 ராத்திரி 4 5வது ராத்திரி ஒன்னும் இல்லை. 4 ராத்திரி போடு ஜெல்மு வச்சு டிஃபன் சாப்பிட்டே போக மாட்டேன் நான். செத்து கூட போடுவேன் நான். அது மாதிரி ஆளு. உண்மைதான், உண்மையை சொல்றேன். இந்த அரிதாரத்தோட தான் சாவணும்னு நினைக்கிறேன் நான். வீட்டில் இல்லை, அரிதாரத்தோட மேடிலே செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சொத்து இது எல்லாம் இதுக்கு சமம். எது இது? மனுஷால் வரமாட்டான். ஆமா, உண்மைதாமா. கண்ணப்பையா, இந்த மாரி ரெட்டியார், இவர் கதையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, என் கதைக்கு நான் வந்த வேலையை வாக்கு கொடுத்துட்டு வந்து அந்த மரியாதையோட போலனா 2வது என்னை இங்க கூப்பிடவே மாட்டாங்க. என்னது எங்க இடம் பிடிக்கலன்னா இந்த 3-4 வருஷமா ஆடிக்கிற மாதிரி சைனபுரத்துல என்னை மறந்தே போடுவாங்க. புரியுதா? அதுக்கு நான் அங்க மனசுலயே இடம் பிடிக்கிறேன். இன்னும் பிடிக்கல. அது எனக்கு தான் தெரியும். ஏழை குதிர்ச்சா குதிரலையான்னு. இது இத்தனை பேர் வந்துட்டாங்களே, சிக்கிலி அம்மா துண்டு வருமானு அதை யோசிக்கக்கூடாது ராஜா. கஷ்டப்படு, தானா வரும். சரிம்மா சரி. சரி, யாரு கேட்டா தந்த 500 ரூபாய் கொடுத்தாரு? 500 ரூபாய் வச்சு 5 நாளைக்கு கொடுக்கலாம். புரியுதா? அதெல்லாம் குமாருடைய கஷ்டம், அன்பு. அதெல்லாம் விடுங்க. அதனால தேவ சபை போகலாமா? போகலாம். அனைவர்களும் வந்து விட்டார். அவரவருக்கு ஆசனம் கொடுத்து விட்டாய். அனைவரும் அமர்ந்து விட்டார். ஆமா, அமர்ந்தாலும் இச்சபையிலே அனுதினமும் நாட்டியம் நடப்பது வழக்கம் அல்லவா? ஆமாங்க. மனது இலசத்தை தீர்ப்பதற்காக மன சந்தோஷமா இருக்கணும். ஆகையால் நாட்டியம் நடக்க வேண்டும். நாட்டிய பெண்களை அனைவர்களும் அழைத்து வரையா? உங்களை எல்லாம் மகாராஜா வரும்படி உத்தரவு. ஏன்பா எதுக்கா இருக்கும்? போன சொல்லுவா இருக்கும். மறுபடி உத்தரவுமா? எங்க தேவராஜா
அரசி ஆஹா நாட்டியம் வட்டாரம் அரசி ஆசிராசிராஜன் நன்மார்க்கமாக தனக்கு வேண்டும். அறியாமலே நாட்டியம் ஆடிக்கூடிய நடின மாதம் நடின மாதவி ஆசிராசிர் கண்ணியே அடுத்த காரணம் நாட்டியத்தை நான் பார்க்க அவளாக இருக்கின்றேன். யான் மட்டுமல்ல அனைத்து நாட்டு அரசர்களும் வந்து பார்க்க வேண்டும். அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நாட்டியத்தை. அறியாமல் தினந்தோறும் நாட்டிய நாட்டிய பெண்கள் நம்ம அனைவரும் நாட்டியம் ஆடினோம். ஒரு மாலை கூட நமக்கு போடவில்லை. எவ்வளவு சுப மரியாதையோடு மாலை அணிச்சு நம்ம இங்க இருப்பது. ஐயா அற்புதம் அற்புதம். நாட்டிய பெண்கள் இந்த பிரபஞ்சத்திலே நம்மை சீட்டிலோகமை மேனகை போய் அவர்களை விட நாட்டியம் ஆடுபவர்கள் கொடுக்காத மரியாதை எனக்கு கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் இப்பொழுதுதான் பார்த்தேன். ஆசை வந்து விட்டது. நீயும் நானும்
செய்திந்து இந்திர பொன்னுலக பதவி அடைந்து காமலியேனு கற்பக விருட்சம் ஐராவதம் சங்கநதி பதுமணி சகல செல்வங்களுக்கு அதிபதி கற்பகரிச்சு கேட்டதெல்லாம் கொடுக்கும் இவை எல்லாம் இடத்தில் இருக்கிறது. நீங்களே இப்படி தவறான முறையில் இருந்தாலும் ஆசைக்கு இடம் தர வேண்டும் அல்லவா? மலர் மாலை போட்டு இந்த காசு இவ்வளவு பணம் எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க. ஆமா, நான் வாங்கிட்டு வந்து தங்கவேலப்பா தானப்பா? தங்கவேலப்பா இன்னும் ஹார்மோனியம் மாஸ்டர் சார், மிருதங்க வாத்தியார் இருக்கிறாங்க. ஹார்மோனிய வாத்தியார் அவருடைய அமரர் ஹார்மோனிய மாஸ்டர் தங்கவேலப்பா அவருடைய மகன் ஆறுமுகம். நாணமே வடிவமான வள்ளல் முருக பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே ஞான முருக தெருக்கூத்து குழு வாழ்த்தி மன்றத்தை வாழ்த்தி 501 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். எத்துமானா உனக்கு இல்லாச்சுனா அப்புறம் பத்துமா நம்மந்தவகரா அதானப்பா? நம்மந்தவகரா சுப்பிரமணி வில்லன், முன்னாள் வில்லன். முன்னாள் வில்லன். கூத்துல வில்லனா ஊர்ல வில்லன்? கூத்துல வில்லன். அது கூத்துல வில்லன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சுக்கிறாங்க ஆதியில. அப்படியா? கூத்துல வில்லன். வெள்ள வேசாரத்து இல்ல, வில்லனே பேரு வந்துக்கிற அளவுக்கு நடிச்சுக்கிறாரு. அதுதான் கைதியா போன அதான் அந்த வில்லன்ற பேரு புனை பெயர் வந்து சேரல. அவரை ஏன் அவர் பேரு அப்படியே அதோட சுப்பிரமணியோட விட்டுட்டு இருக்கலாமே? வில்லன் ஏன் வந்தது? சிறப்பாக ஆடவே வந்தது. ஆமா, அனகாவர் மணி கூட ஒரு ஆளுக்கிறான். மயில் ராவணாசோட பேர் இன்னைக்கு இருக்குதா? விபூஷணனை போல பாடுறதுக்கு ஆள் இருக்குதா? சித்தினி மாணிக்கம் போல பாடுறதுக்கு ஆள் இருக்குதா? 7 பிறகு எடுத்தாலும் இன்னைக்கு ஆளு கிடையாது. நான் பார்க்காத பெட்டிக்காரே கிடையாது. அது ஒரு இரவுக்கு 40 ராகம் பாடினேன் பெரியவங்க ஆசீர்வாதத்தால. இப்ப எண்ணி 4 ராகம் பாட முடியல, அவ்வளவு வேதனை பட்டுங்கிறேன். வெயிட்டர்ஸ் எல்லாம் கொட்டி கூடாது. அவருடைய மகன் டைலர் குமார் என்றவங்கள நல்ல குணம். ஊருக்கார் சம்பந்தம் கூட இவங்க எழுத மாட்டாங்க. மாரியா மன்னிக்கணும், மாரி மேஸ்திரி மிலிட்டரி மன்னிக்க ராணுவ அதிகாரி. ராணுவத்தில் பணிபுரிந்த மாரி அண்ணன் அவருடைய பிள்ளைகள் யாரு? சுப்பிரமணிய அப்பாவுடைய பிள்ளைகள். அப்புறம் இதுக்கு மர வியாபாரி பார்த்திபன் ஐயா. இப்போ வீடு கட்ட போற, கார்த்தி மாசம் கடகால் போட போறோம். யார வரி வாங்கி கொடு, நான் வாங்க மரமா. ரமேஷ் மேஸ்திரி அண்ணா நான் தேடி வரணும். இதே ஊர்லடா பெருமைக்கு சொல்ல 30 லட்சம்னா கூட எனக்கு கம்பெனிக்காக வேணும்னா குடகத்துக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா யாருன்னு சொல்ல மாட்டேன். அது குடகத்துக்கு ஆள் இருக்கிறாங்க. எந்த எவிடன்ஸ் ஒரு பாண்டு பத்திரம் தேவையில்ல. அதெல்லாம் உனக்கு தெரியாது பேசிக்கூடாதுன்னா ஃபைனான்ஸ்கார் மாரி பேசின்னு இருக்காது. வந்து ரமேஷ் மேஸ்திரி ஐயா ஆக 4 மக்களை பெற்று ஐயா சுப்பிரமணிய ஐயா நாடகத்தில் வில்லன் வேஷம் நடித்து வில்லனே என்று புனை பெயர் வந்திருக்குது. அப்பேர் கொற்ற ஐயா அவருடைய பெயரால் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து அப்பா எவ்வளோப்பா? அது தனிவா? இன்னொன்று குத்துக்கிறியாது அந்த சீட்டில் இருக்குது. சீட் எங்க எழுக்குது சொன்னா தானே சீட் நாங்க தேடி இங்க பாரு, இங்க வந்து பாரு. முன்னாள் வாத்தியார் நம்மந்த கண்ணப்ப ரெட்டியார் சொன்ன பாரு. அவருடைய புதல்வர் பார்த்திபன் ஐயா 101 ரூபாய் கொடுத்திருக்கிறார். மன்றத்திற்காக அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். முதல் காசு கொடுத்தனா இது கிராமம், இது ஐயா கொடுத்தது. என்ன நம்ம அண்ணா ஒரு சந்தேகம், நம்ம சேந்தமங்கலத்துல காய்கறி கடை வச்சுக்கிறதால நம்ம ஆளை பார்த்தாரு. அவர் பேர் என்ன? போற வழியில இந்த இடது பக்கம் பச்சையா என்ன பச்சை அண்ணன் அவர்கள் வந்துட்டாரு. இன்னும் இங்க சைந்து மாங்காரங்கள பஜனை வச்சுட்டு வந்துட்டுக்கிற குமார், அதனால துட்டு குத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அத்தை நல்லுள்ள படத்தை ஐயா கூட வந்த ஒரு பேர் தெரியல, மன்னிக்கணும்னா வீடியோவில் பார்த்துருந்தா கூட மன்னிக்கணும், பேர் தெரியல, அதனால வாழ்த்திடுறேன்னா
கோச்சிக்காத வீடியோவில் இறங்கி நிற்கிறாங்க. இது வந்து நன்னேற்று ராஜா, இது வைமா. இது வந்து அப்புறம் இன்னொருத்தர் கொடுத்தாரு, பேர் சொல்ல அந்த அத்தை நல்லுள்ள மடத்தை ஐயா அவர்கள் இந்த நல்ல நேரத்து பேர் சொல்ல விரும்பாதவர். நல்ல நேரத்தில் அடியனுக்காக 101 மன்றத்தை வாழ்த்து 101 கொடுத்திருக்கிறார். அண்ணாருக்கு நன்றி வணக்கம். இதெல்லாம் கம்பெனி காசு ஏற்றுமதி சாக வேண்டிய திருக்கோடு. என்ன இது நம்ம இது மொத்தமா நான் எடுத்துக்கிட்டோமா? எத்துக்கு ராஜா, உழைப்பு அதிகம். அதாவது கரகத்து ஒரு பீர் இல்ல வச்சா பல்லு கொட்டிக்குமா. ஒரு 10 லிட்டருமா கரகர மாடி எட்டு வச்சா கூட அத்தனை ஒரு பீர் கரகதி எட்டு வச்சாங்க. அவருக்கு 1 லட்சம் இல்லை 4 லட்சம் கொடுப்பாரு. அவங்க சென்ட் 1.5 லட்சம் போவோம். அவனுக்கு பின்னாடி 32 சென்ட் வச்சுங்கிறான். ஒரு சென்ட் 1.5 லட்சம் போதும். நான் தான் பணாதி பையனாகிறேன். உண்மை அதுதான்மா. இருக்கட்டும், கடவுள் கொடுக்கும்போது கொடுக்கட்டும். வந்து விட்டோம். ஆமா, மாலை மரியாதை பெற்று விட்டோம். ஆமா ஆமா, தேவேந்திரனிடத்திலே இந்த மாலை மரியாதை பெற்று என்ன பெருமை. இதை விட பெருமை நம்ம வேணும். என்னை விட பெருமை அடைகிறவர் யார் தெரியுமா? இந்த சூழ்நிலை பாக்குறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார் இல்லப்பா, அந்த தெய்வம் இல்லப்பா. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். சூரியனை விட விபூஷண வாத்தியார் இல்லைன்றது எனக்கு ஒவ்வொரு நாளும் வருத்தம். உண்மைதான். எனக்கு பிரகலாத வாசாரன்னாரு கடைசியா, அது கூட பண்ணல. அவர் ஆடின முதல் பிரகலாதன்னு ஆடிங்கிறத்துல நான் ஆடிங்கிற நான் பிரகலாத வாச கொள்வாகும்போது அவர் செத்துட்டார். நம்மண்டில் அவர் ஊர்ல. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா? நன்றி ஐயா. நல்லா இருக்க வேண்டும். இருந்தாலும் இப்பொழுது நீ நானும் சேர வேண்டும். இப்படி பேசக்கூடாதுங்க. நீ ஒரு தேவர் தலைவனுங்க. இருக்கட்டும், அது உருப்புறம். ஐயோ தவறுங்க. வேண்டும் என்ன சொல்கின்ற நாட்டின் பற்றவனே ஆசைப்படக்கூடாது. நீ இத்தனை பேருக்கு தலைவன் என்னை எச்சிக்கணுன்றீங்களே, இது தவறல்லவா? என்ன பீமன் ஐயா பார்த்தலையா? வேண்டாம் ஐயா, சொல்றது கேளுங்க. முடியுமா முடியாதா? மீறினால் எதுவும் பேச முடியாது. அடி போத்த மலரே புன்னகையர்பு வா வா வா, மலரே நீ அணையவதே வா வா வா. நான் இப்படி வந்தான் மஞ்சா போசுற மூஞ்சிக்கும் மயிலுகிற மூஞ்சிக்கும் வித்தியாசம் தெரியாது. கட்டி பிடிக்கிறேன். நீங்க எத்தனை முறை சொன்னாலும் முடியாதா? முடியாதென்றால் என் சரித்திரத்தில் எழுத வேண்டாம் அந்த வார்த்தையை. ஓ, முடியாது என்ற வார்த்தை முட்டாள் வார்த்தை. அடி போத்த மலரே, அடி போத்த மலரே வேண்டாம். இப்பேற்பட்ட சுகத்தை இன்றைதான் நான் அனுபவித்தேன். யாரு
வைத்தியசிலாக்குதுங்க எனக்கு வைத்தேசி சொல்லி எல்லாம் சித்திக்காதீங்க என்னங்க இவ்வளவு நாளாக என் சபையிலே நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண்கள் இது வரையிலும் ஆடினார்களே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்களை பார்த்தால் மூதேவிகள் போல் தோற்றமளித்தது. வந்தாலே ஸ்ரீதேவி அவளை பார்த்தவுடனே காதல் வந்து விட்டது. என்னையும் அறியாமலே தான் காதல் வந்துச்சு உங்களுக்கு. காதல் வந்தது. யான் அவளை சுவைத்தேன். சுவைத்தவுடனே இன்பமானது தீர்ந்து விட்டது. என்ன பாருங்க, அவளை பார்த்து விட்டு உம்மை பார்த்தாலும் அந்த பெண்ணை போலவே தோற்றமளிக்கிறது. நான் வரமாட்டேன். இன்பத்தை அனுபவித்தேன். அடாடாடாடா, என்ன இன்பம், என்ன இன்பம். ஐயா, இப்படி செய்வீர்கள் என்று நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை. என்ன அப்படி செய்து விட்டீர்களே. என்ன நடந்தது? கையில பார்த்தீர்களா? என்ன இது? அழுவாதுக்கா. அம்மா இருக்க, அங்க அப்பா இருக்காரு. அம்மா இருக்கு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. குரங்கு பொம்மை இருக்கு, திட்ட வந்து பாரு. குரங்கு பொம்மை வந்து பாரு. ஒரே ஒரு நாட்களிலா குழந்தைகிட்ட மூஞ்சி காம மூக்க பார்த்த உடனே அழுது போடா அடியும். அழுவாது அழுவாது. ஐயா, வேண்டாம் என்று மறுத்து எத்தனை முறை சொல்லேன் வார்த்தை கேளாமல் அந்தரத்திலே அழைத்து சென்று அந்தரங்க ரகசியத்தெல்லாம் அன்பாக ஊட்டினார். முடிந்தது. அதுல சவுத்தி படிக்க சொல்ல படிக்க அப்பவே எனக்கு தெரியும். ஆமா, அது ராஜேஷ்கே தெரியாது. எனக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா தெரியாதா? ஏதோ என்னால் முடிந்தது. அப்ப கூத்தாட்டு போனா தெரியும். எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் ஜாதகமா. அதனால குழந்தை நீங்களே வச்சுக்கோங்க. என்னது? யார் வளர்ப்பது? என்னால் முடிந்தது கொடுத்தேன். அவ்வளவுதான். நான் வருகிறேன். ஐயா, அதாவது உங்க ஆடவர் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இச்சை. ஒரு பெண் படும் வேதனை தெரியுமா? ஒரு சுகப்பிரசவம் என்பது எவ்வளவு வேதனை தெரியுமா? அதனால 1000 தேள் கொட்டினால் எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குமோ, ஒரு சுகப்பிரசவத்துல அவ்வளவு வலி இருக்குது. உண்மைதான். ஆதி நாள்ல 12 குழந்தை 13 குழந்தை சுகப்பிரசவம் வீட்டிலேயே பெத்துக்கினான். எங்க ஆத்தா 5 குழந்தை பெத்தா, ஒரு வீட்டிலே பெத்தா. உண்மைதான். என்ன இன்னைக்கு நல்லா இருக்கிற குழந்தை கூட அர்த்தம் எடுக்கிற நிலைமையில ஆகி போயிடுது. பிளேடு வச்சாதாமா வேலை ஆகுது. அன்னைக்கு சுலபமா பெத்துக்கலாம். கடைசி வரல வேதனை படுறது யாரு? சுலபமா வந்து விட்டு குழந்தை கொடுத்து விட்டு ஏதோ என்னால் முடிந்தது கொடுத்தேன். நாள் முடிஞ்சது. ஏதோ கோயிலுக்கு நான் கூட 1 லட்சம் ரூபாய் கொத்துன்ற மாதிரி சொல்லிட்டா எப்படி? இந்த குழந்தை வளர்ப்பது யாரு? வளர்ப்பது இதெல்லாம் நீ தான் வைத்து வளர்க்க வேண்டும். ஐயா, சரி. குழந்தை பசிக்காக அழும். அழுதால் என் உடல் அசுத்தமாக இருக்கிறது. அது இருக்கின்ற நதிக்கரைக்கு சென்று நதியில் சென்று உடலை சுத்தம் செய்து வருகிறேன். சுத்தம் செய்து வரும் வரையிலும் அது வரையிலும் தகப்பன நீங்க தானே பார்த்துக்கணும். ஐயோ இத தகாதே தகாதே. ஐயோ வேணாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. டிராமாக்கார் பார்த்தாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்து போட போறாங்க. ஏதோ என்னால் முடிந்தது இருந்தா இன்னொரு நாள் சேங்காரர் போட போறாங்க. எல்லாமே என்னை நம்பி வந்து பாரு. அது கொரோனா மாரி அவஸ்தைப்பட்டுமே அப்படின்னு அவஸ்தை வருதுரா ராஜா. இன்னும் 4 மாசத்துல நல்ல காலம் போறது. அம்மா கூப்பிடுறாங்களாமாடா? யார? அவனை பத்து அவங்க அம்மா பெட்டிக்கார் தான் கூப்பிடுவாரு. நீ அங்க விட்டுங்கிற அவங்க கூப்பிடுறாங்களா குழந்தைய? போட்டிக்காரன் எங்க அப்படின்னு சொல்லாம சொல்ல மாட்டேங்க. சரி மகாராஜா, தரம் உனக்கு நல்லா தெரியும். சரியா தரம் தான் உனக்கு. என்னடா போட்டு விட சலகர் குடுத்துருவியா குழந்தைய? வயசுக்கு மீறி பேசுறியாடா, தப்பில்லையாடா. வந்து அவ்வளவு பாஸ்ட் ஆகுதுமா அவருக்கு. இந்த குழந்தை சற்று நேரம் பெரிய உடல் சுத்தம் செய்து வருகிறேன். சொன்ன வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும். ஆமா, ஏதோ நீ சொல்கின்றாய் உண்மை என்று நம்பி. குழந்தை பசுக்கு அழுவுதா எது அழுவுதுன்னு பத்தாத்தா சரி தெரியும். நீ சொல்கின்றாய் குழந்தை அழுவுறதுக்குள்ளே வந்துடுறேங்க. ஆனா ரொம்ப நாழிகை ஆகப்படாது. ஆகாது. சீக்கிரமா சென்றமா பந்தமான வந்து அப்படியே ஆகட்டும் ஐயா. சரி, நீ சென்ற பிறகு குழந்தை எழுதால் நான் எதை கொடுப்பது? போட்டு வாங்கி ஊத்திரு. இல்ல மரஜா, குழந்தை வீரு 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 நாய்வோம். இல்லடா, வீரு 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 நாய்வோம். நீ சாப்பிடுறதுல ஒரு மூடி ஊத்துறதுக்கு
தலைவன் அதோட சாப்பிடுறாள் அது. சரி, நான் சாப்பிடுன்னு வச்சுக்க. திருப்பார் நான் சாப்பிட்டு ஒரு மூடி தரேன். திருப்பார் கடலில வந்து அமிர்தத்தையே குடித்தவர் அவரு. யாருமே அவத்தானா? ஆமா. காலைல பாக்குறோம் அந்த நாய் ஆளாடுமே நாக்கு தவங்க போட்டு அது பேர் ஆளாடுற ஆளு. கொஞ்ச நேரம் நீராடி உடனே வருகிறேன். சென்றவுடனே ஆமா, வந்து வர்றியா? உடனே உடனே நம்பிக்கையோடு வாங்குகின்றேன். வர வேண்டும். வரவில்லை என்றால் காவலனத்தில் விடுத்து விட்டு சென்று விடுவேன். ஏன்னா நான் தானே பத்திரிக்கை செல்ல வேண்டும் அல்லவா? எப்படி தெரியுமா இது? ஏன் அவன் வச்ச பிள்ளைக்கு அவன் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு வளர்க்கத்த எங்க செல்ல வேண்டும் அல்லவா? பொன்னுலகம். மறுபடியும் நான் வேற எங்கேயும் போவேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து குளிச்சுட்டு வந்துடுற புடிங்களா? நீராடி வரும் சற்று நேரம் போய் ஒரு நேரத்தில் குழந்தையை வாங்கிவிட்டேன். ஆமா, இருந்தாலும் அழுதால் என்ன செய்வது? என்னடா செய்வது? என்ன செய்வது? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டு ஆயிடுச்சுனா யோசனை. சரி, நம்ம கிட்ட வேண்டாம்டா டேய், நீ சொல்லாதடா. என்ன அந்த வார்த்தையை சொல்லியே சொல்லாத. ஏய் மாமா என்னடா இது பண்ணு டேய். சரி, புறப்படுகின்றேன். போகலாம். வா வா புறப்படு. குழந்தையை வாங்கி விட்டோம். ஆமா, அழுகிறது. என்ன செய்வது? குழந்தை இறங்குது. சென்றவர் ஒன்றும் காணவில்லை. ஆமா, சென்றவர் அருணி. பெண்ணே அருணி. பெண்ணே அருணே. ஏண்டி அருணி? ஏச்சி நானா உங்க நீ என்னடா? அதுக்காடி ஐயா. பெண்ணே அருணி. 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 அம்மா அருணி. காணமே. அருணி வந்து விடுகின்றேன். அடடா. உடல் சுத்தம் செய்து கொண்டு வருகின்றேன் என்று உரைத்தார். சென்றவர் இன்னும் காணாமே. காணவில்லை. அம்மா ஹாரினி எங்கமாகிற? அழுவாதம்மா குழந்தா. அட வேண்டாம், அட வேண்டாம். புறப்படுகின்றேன். போனவளை தேடி போகலாம். புறப்படுவாங்க. இன்னும் காணவில்லை. வெற்றி மலை பெற்றோர் என்று அமர்ந்து பாருங்கள். தெரிவித்தான். ஆகட்டும், பார்க்க வேண்டும். என்ன இது தம்பி? வேண்டாம் என்று உரைத்தாய். அங்கு சென்றேன். இதோ வாசனையா வெற்றி மாலையை சூடி வந்தது. உனக்கு வெற்றி மலை கிடைத்ததா? உன்னை நம்ப மாட்டேன். நீயோ அங்க ஏன உள்ளவன். உனக்கு இந்த வெற்றி மாலை எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது என்று உனக்கு தெரிய வேண்டும். சந்தேகம். சந்தேகமா? எப்படி என்று எப்படி பார். இதோ ஆகட்டும். யாம் வணங்கும் தெய்வமே, சூரிய பகவானே, நான் தான் அருணனாகிய அருணா. இப்ப அருணியோ இருக்கிறேன். கேட்டதுனால வந்திருக்கிறேன். சாபாஷ். உனக்கு பெண்ணாக சென்று நடினமாடினார். நாட்டியம். ஆமா, அங்க நானும் ஆடினேன். ஆனா அவர் மரியாதை அவரா வந்து தானா கிடைச்சார். ஏன் தெரியுமா சொல்றேன்? பேரும் புகையும் சீரும் சிறப்பும் பெருமைகளும் ஒரு மனுஷன் நம்ம தேடி போக கூடாது. பிறகு அதுவா தேடி வரணும். அதுபோல அவரா வந்து எனக்கு அளித்த அன்புதான் வெற்றி மாலை சூடினார். ஏய் பாத்தியா? பாத்தனையா? என் சொல்லுக்கு இணங்க. ஆமா, சாபத்தை கொடுப்பேன். வெற்றி மாலை பெற்று வரவில்லை என்றால் உரைத்தேன். இப்போது பார்த்தாயா? உங்கள் மரியாதை காப்பாத்திட்டு இல்லையா? சாபா. ஆகையால் உன்னை பார்த்தால் மலரேத்தால் உடல் மனக்குதடி வந்தேன். அதுவும் ஏதோ வேற ஏதோ பாட்டுலாம் பாடுறீங்க. எதற்காகனே தெரியல. அருணன் தம்பி, இதுவோ அருணி என்ற பெண். இந்த பெண்ணை பார்த்ததே கிடையாது. ஆகையால் மலரேத்தால் உடல் மனக்குதடி
நம்மளுக்கு இதெல்லாம் தேவையான வேலை. உங்களுக்கு வெறியேறி இருக்கிறார் அவர். வயசான காட்டுல தான் தேவையா உனக்கு? இல்லை, உலகத்திற்கே தெய்வம். ஆமா. வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வம். இப்போ போய் நீ ஆசைப்படுறியா? ஆயிற்று ஆண்டவா, எனக்கு தெய்வம் மாதிரி வச்சு நீங்க இப்படி செய்யலாமா? பட்டு பூவை விட்டு செல்ல முடியுமா? இந்த இன்பத்தை அனுபவித்ததே கிடையாது. பெண்கள் இல்லை என்றால் பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏது? ஒரு மனிதனுக்கும் கேக்குறதுக்கு பதில் என்னை போல மனுஷன் இல்ல. ஏன் என்னை போல நெறி பொண்ணு கிடையாது. ஏன் நான் வடக்கும் நன்மை பயிர்க்கும் பகவான் எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு நேரத்தில் மினிஸ்டா இருந்தேன், ஆனா பெண் வசம் கிடையாது. ஏன் இப்பொழுது குருத்தா நம்பர் அடிக்கணும், அதுதான் திறமை. போத வச்சிரியா சுகம் எங்கே இருக்க போகிறது? அந்த வேலை முடிந்து விட்டது, நான் வருகிறேன். எங்கு? அதிகாலையில் தோன்றி மலையில் பரவது வழக்கம். வருகிறேன். இவர் என்ன வேலை செய்தார்? இது தர்மமா? இது நியாயமா? எப்படி சென்றாய் என்று கேட்டீர்கள். பெண்ணா உருவாக சென்றேன் என்று. பெண்ணாசை ஆமா, யாரும் ஒருவனும் கிடையாது. யாருக்கு வேணா வரலாம். நல்லா செஞ்சாரா? அவர் எங்க வைத்துக் கொண்டு எல்லாம் நானே செய்து கொண்டேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்லாதவன் கிடையாது. முத்த கொடுக்க வருகிறார். ரொம்ப நாள் கன்றாடி வயிறு முன்னிருப்பதினால் பெண்ணே தடுக்கிறது. கையில் என்ற குழந்தை எல்லாம் நீ செய்த, நீ செய்யல, நானே செஞ்சுக்கணும். அழுவாதிரா ராஜா. பெண்ணே நான் வருகிறேன். எங்க போற? என்ன வாரத்தில் சென்று வருகிறேன். வருவாங்க, இருங்க. என்ன இதெல்லாம்? அந்த வேலை முடிந்து விட்டது. ஆனா ஒன்று தெரிகிறது, நீ எவ்வளவு நாளாக வெறித்தனமாக இருக்கிறீர்கள். ரொம்ப நாள் கனவு படுக்குதுமா. இன்னைக்கு ஒரு விதமா தான் இருக்கிறாரா? எத்தனை நாளை விட இன்னைக்கு ரொம்ப மனசு பிடிச்ச மாதிரி ஆர்வம் இன்னைக்கு மனசார சொல்றேன். ஆனா இது இந்த வேலை செஞ்சு பாரு, இது மாதிரி கேடு கட்ட வேலை யாரும் செய்ய மாட்டாங்க. டேய், ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. ஒரு மனிதனுக்கு எத்தனை செலுத்தலாம் அடக்கி அவ்வளவு மனிதன். ஒருவனுக்கு ஒரு அடிக்க வச்சிருந்தாரு, இப்பதான் வெளியே விட்டுக்கிறாரு. ஒருவனுக்கு ஒருத்தி. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டே வாழ்கிறேன் வளருகிறேன். கொஞ்சம் அடக்கமா பேசுங்கடா, அடக்கமா பேசுங்கடா. ஒளி தரக்கூடிய சூரிய பகவானே இந்த செயலை செஞ்சா உட்காங்கிற பாமர மக்கள் தான் செய்வாங்க. அப்பனா அவங்க யாரும் சரியா பேசலாம், நான் சரியா பேசுறேன் பாரு. அவர் வந்துக்கிறது யாரு? சூரிய பகவான். அதான் வெயிட்டுமா போச்சு. அதையெல்லாம் விடு. எதை விடு? என் கஷ்டம் நானே செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அதில் உங்களுக்கு நான் வரட்டுமா? அதெல்லாம் முடியாது. உடல் பார்த்தீர்களா? சுத்தமா இருக்கிறது. சுத்தம். ஆமா. பழபடி நான் அருணனாக வர வேண்டும்,
என்றைக்கும் என் உயிர் இருக்கும் வரையிலும் உங்களுக்கு நான் ரதமா செலுத்தணும். செலுத்த வேண்டும். எனக்கு தகப்பனா இருந்த அறிவுரை மட்டும் சொல்லுங்க. சாபாஷ். குடும்பத்தை கலைக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க. நான் எங்க அப்பனோட மேலா நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அரிதாரத்தை போட்டு சொல்றேன். என்ன அறிவுரை முடிஞ்சா சொல்லு, இல்ல ஓரம் கட்டிக்கு நில்லு. ஆகட்டும். புரியுதுங்களா? வேற எதுவும் இல்லை. பெண்ணே, இந்த குழந்தை கொஞ்ச நேரம் நீர் ஆடிட்டு வரேன். அதி சீக்கிரமாக. ஆமா, ஆனா நீங்க இப்படி செய்வீர் என்று நான் கொஞ்சம் கொடு கொடு. ஐயோ, குழந்தை பார்த்து எவ்வளவு ஆசைக்கிறாரு. ஐயோ, இருடி செல்லம், இருடி அப்பா கொடு. ஐயோ, உங்கள் முகத்தை பார்த்தா குழந்தை பயப்பட போறீங்க. அவர் மேலதான் இருக்கு குழந்தை. ஏண்டா பையன், இவருக்கு பிறந்த குழந்தை ஊராரி மாதிரி ஆயிருக்கா? இல்ல, எனக்கு சந்தேகமா இருந்தா இல்ல, சிவகுமாரன் என்னடா பேசுறீங்க? குழந்தை கொடு. சென்று வருவாய். என்ன சொன்ன? பெண்ணே, உடல் சுத்தம் செய்து விட்டு குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு சரி, இந்த குழந்தைக்கு தகப்பனா இந்த அறிவுரை மட்டும் சொல்லு. ஆகட்டும். அப்ப சொல்ற அளவுக்கு நீங்க தான் கேட்க மாட்டீங்க. அங்கே போய் நான் என்ன செய்வது? சற்று நேரம் மதியிழந்தேன், ஒரு குழந்தை பெற்றெடுத்தேன். ஆமாம். இந்த குழந்தை வைத்துக் கொண்டு எப்படி செல்ல முடியும்? எப்படி பணிவிட வேலை எப்படி செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? சரி, யாருக்கு கொடுக்க வேண்டும்? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. என்னடா? கையில ஒரு குழந்தை இருக்குது, இதுல எதனா ஒரு குழந்தை இருக்குதான்னு தெரியலையா? வாங்கி சொல்லு பையா. என்ன சொன்னேன்? என்ன பேசணும் அது மட்டும் பேசு. சும்மா ஒப்பு பேசாத. என்ன இப்பா பெண்ணே அருணி, அருணி, பெண்ணே அருணி, காணவில்லையே. நீர் ஆடிவிட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றவள் இது வரையிலும் காணவில்லையே. சென்றவள் காணலையே. பெண்ணே அருணி, அருணி, அருணி,